ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்ட் ஆஃப் லவ்வோட செகண்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல அந்த பிச்சைக்காரனை ஹ்வாஷி காப்பாத்திருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல அந்த பையன் பேரு ரொங்குன்னு சொல்றான். பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த பிசினஸ் மேனை பார்த்து, இங்க பாருங்க, இந்த பையன் மேல இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நேரா போய் மேஜிஸ்ட்ரேட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்லனா சீவு சார் இருக்காரு அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல அந்த அத்தனை பேரும் கிளம்பி போயிடுறாங்க. தம்பி, உனக்கு ஏதாவது வேலை வேணும்னா என்ன வந்து பாரு, வேலை தரேன். சின்ன வயசா இருந்துட்டு பிச்சை எடுத்து உடம்ப வளர்க்க கூடாதுன்னு ரொங்கு கிட்ட சொல்லிட்டு ஹ்வாஷி அங்க இருந்து கிளம்புறா. இது எல்லாத்தையுமே நடக்கிறதெல்லாம் சீவோ மாடியில இருந்து பாத்துட்டு தான் இருக்கான். என்னாச்சு, நீங்க எந்த விஷயத்திலயும் தலையிடவே மாட்டீங்க, இப்போ என்னாச்சுன்னு வேலைக்கார பொண்ணு ஹ்வாஷிட்ட வந்து கேக்குறா. இதுக்கு மேல பப்ளிக்ல அப்பப்போ நல்லது பண்றதுதான் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு வழியா இருக்கும்னு சொல்லிட்டு ஹ்வாஷி அங்க இருந்து போறா. அவளுக்கு தெரியுது சீவு இங்கே இருந்து பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு. சீவு யோசிக்கிறான், இந்த பொண்ணுக்கு எப்ப இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது, எப்படி இந்த மாதிரி மாறினா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹ்வாஷி நேரா வீட்டுக்கு வந்துடுறான், அவங்க அம்மா அப்பாவோட வீட்டுக்கு. அம்மாவும் அப்பாவும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. ஹ்வாஷி மட்டும் வந்து இறங்குறத பாத்துட்டு அவங்க அப்பா கோபம் ஆயிடுறாரு. அவர் பாட்டுக்கு கோச்சிட்டு போக ஹ்வாஷி யோசிக்கிறா, அப்பா கேரக்டர் தான் நமக்கு தெரியுமே, பரவாயில்ல, இறந்து போனதுக்கு அப்புறமா மறுபடியும் எனக்கு அவரை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துருவாருமா, ஒரு வேலையா வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டு ஹ்வாஷி நேரா உள்ள போறா. உன்னை நல்லா பாத்துக்கிறாரடி மாப்பிள்ள, என்னடி ஆச்சு, உன்னோட ரூம்ல வந்து மாப்பிள்ள ஒரு நைட்டு கூட தங்கவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு அவங்க அம்மா ஏதேதோ கேக்குறாங்க. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, அவருக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால தான் நான் பாத்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சமாளிச்சுக்கிறேன்னா சொல்லாத, அங்க நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும், எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள போயிருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அம்மா நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஹ்வாஷி சொல்லிடுறா. உங்க அப்பாக்கு நிறைய கடையை பாத்துக்கிற பொறுப்பு இருக்கு, உன் புருஷன் கிட்ட சொல்லி நீ தான் அந்த கடையோட நம்பர் எல்லாம் அதிகமாக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு, அங்க உன் புருஷனோட வீட்டுல நிறைய பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, சொந்தக்கார பொண்ணுங்க, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வை உங்க அண்ணனுக்குன்னு சொல்ல ஹ்வாஷி பாக்குறா. ஈலானோட வீட்டுல பொண்ணுங்க இருக்காங்க தான், ஆனா நம்ம வீட்டுல துணை மனைவின்னு அண்ணன் அத்தனை பேரை கூப்பிட்டு வச்சிருக்காரு, அதுவும் பத்தாம அதுக்கு மேலே உனக்கு பொண்ணு வேணுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா, பொத்தி பொத்தி நான் வளர்த்தேன், பாரு எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறான்னு அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆயம்மா சொல்றாங்க, நான் பாத்துட்டு தானே இருக்கேன், ஹ்வாஷிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப மெச்சூர் ஆயிட்டாங்க, நல்ல முடிவு தான் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க அவளை பத்தி கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹ்வாஷி அவளோட ரூம்க்கு வந்துடுறா. இதுக்கும் மேல மூயாவோட குடும்பத்தை எதுவும் அப்பா பண்ணிராம இருக்கணும், இதுவரைய பண்ண டேமேஜ்ல இருந்து காப்பாத்தணும், அப்பாட்ட பேச போற நேரா அவரோட ரூம்க்கு போறா. அப்பா நல்லா இருக்கீங்களா அப்பா அப்படின்னு நார்மலா சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு, அப்பா, மூயாவோட அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலயும் நிறைய பிரச்சனை வரதான் போகுது, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஏற்கனவே மூயாவோட பிரச்சனையில நம்ம தலையிட்டதால ஈலானோட ஃபேமிலிக்கு நம்ம மேல டவுட் இருக்கு, இதுக்கு மேல அப்படியே போச்சுன்னா நம்மளோட பிளான் நிறைய சொதப்பிரும், சோ அதனால நான் சொல்றது கேளுங்க, மூயாவோட குடும்பத்தை உங்களால காப்பாத்த முடியும் தெரியும், அந்த மாதிரி காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்ல, உனக்கு இந்த மூயாவை பார்த்தாலே பிடிக்காது, அதனாலதான் நீ வந்துட்டு எப்படியாவது அவங்க குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்த, நானும் நம்ம வந்து கொஞ்ச நாள்லயே, அவங்க வந்து 1 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள நம்ம பதவியை பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில வேலையெல்லாம் பார்த்தேன், இப்ப ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, அதுவாப்பா அப்படின்னு ஹ்வாஷி ஒரு பிளாஷ்பேக்கு போயிடுறா. மூயா அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஆனா அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா செட்டில் ஆகுறாங்க, நல்ல ஃபேமஸும் ஆகுறாங்க, அது ஹ்வாஷியோட அப்பாக்கு கொஞ்சமும் பிடிக்கல, அவங்க பதவிக்கு வந்து வேட்டு வந்துட்டு இருக்கேன்னு. ஆனா அதே மாதிரி ஹ்வாஷிக்கு மூயா மேல இன்னொரு வெறுப்பு இருக்கு, அவ ஈலான் கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்கா அப்படின்னு. ஒரு தடவை ஹ்வாஷி கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்கறதுக்காக மூயா வரா. எங்க பாரு, எங்க வீட்டுல அந்த சேர் செய்யறது டேபிள் செய்யற பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொடுத்துருக்காங்க, அந்த வேலையில இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அங்க மூயா சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. ஹ்வாஷி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க, நல்லா செய்வாங்க, அவங்கள நான் அனுப்பி வைக்கிறேன், உனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு அவ ஒரு ஐடியா கொடுக்க, நல்ல வேலை உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ ஆளுங்களை மட்டும் அனுப்பி விடுன்னு மூயா அங்க இருந்து கிளம்புறா. ஹ்வாஷி நேரா அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, இது எல்லாமே போன ஜென்மத்துல நடந்தது, அப்பா இங்க பாருங்களேன், அந்த மூயா இருக்காளே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி ஈலான் மேலேயே கை வச்சிருவா போல, அதுவும் இல்லாம அவங்க சேர் செய்யற ஒட்டுமொத்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்கா, நல்ல லோ குவாலிட்டி பர்னிச்சரா செய்யற மாதிரி ஒரு ஆளை பிடிச்சு உள்ள விட்டீங்க அப்படின்னா அந்த லோ குவாலிட்டி பர்னிச்சர் பார்த்துட்டு எல்லாருமே அவங்க குடும்பத்து மேல கடுப்பாயிருவாங்க, காசெல்லாம் அவங்க ஆட்டையை போட்டு இவ்வளவு மட்டமா பண்ணிருக்காங்களே நினைப்பாங்க, சோ அந்த குடும்பத்துக்கு இருக்கிற நல்ல பேரே போயிரும், என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ஐடியா கொடுக்க, ஆனா ஹ்வாஷியோட அப்பாக்கு அதை விட இன்னொரு கொடு
கொடூரமான பெட்டர் ஐடியா ஒண்ணு தோண ஆரம்பிக்குது. அந்த சேருக்குள்ள எல்லாம் வந்துட்டு நிறைய சாம்பிராணி பொருள், ரொம்ப காஸ்ட்லியான பொருள் எல்லாம் மறைச்சு வச்சு சேர் செய்ய சொல்லிடுறாரு. அடுத்து மூயாவோட அப்பா செய்யற அந்த சாம்பிராணி பொருள்ல நிறைய கலப்படம் இருக்கு, ராஜாக்கு இப்படி கலப்பட பொருளையா கொடுப்பாங்கன்னு கேஸ் விசாரணை நடக்குது. இல்லங்க, நான் குவாலிட்டி பொருள் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு மூயாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவங்க வீட்ல இருந்து டேபிள் சேர்லாம் எடுத்துட்டு போறாங்க. நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது, பாருங்க சார், இந்த டேபிள் சேர்க்குள்ள எல்லாம் காஸ்ட்லியான பொருள் ஒளிஞ்சிருக்கு. இதுக்குள்ள ராஜாக்கு வர வேண்டிய பொருள் எல்லாம் வச்சுட்டு அப்படி நாடு கடத்தலான்னு பிளான் போட்டிருக்காங்க போல. இவங்க இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு சொல்ல மூயா அப்பா ஷாக் ஆயிடுறாரு. இது என்னோட வேலை கிடையாது, யாரோ விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை யாராவது காதுல வாங்குவாங்களா? மூயாவோட அப்பாவை ஜெயில போறதுக்கு உத்தரவு போட்டுடுறாங்க. அதனால அவங்க அப்பா ஜெயிலே வந்துட்டு தூக்க மாட்டிட்டு இறந்து போயிடுறாரு. இதான் போன ஜென்மத்துல நடந்திருக்கு. ஹ்வாஷி இத பத்தி யோசிச்சு பாக்குறா. அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா, மனசுக்குள்ள இன்னும் 7 நாள்ல அவங்க அப்பா இறந்துருவாரு, அதுக்குள்ள மூயாவோட அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மூயாவோட ஃபேமிலியோட ஈலான் க்ளோஸா இருக்கிறதால நம்ம அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணோம்னா கடைசி வரை என் மேல அவருக்கு வெறுப்பு வந்துரும். அதனால தான்ப்பா சொல்றேன், அப்படி எதுவும் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் நான் கொஞ்சம் கூட ஈரான் கூடயே இருந்தா கிடைக்கும், அதுக்கான வழியை பார்க்கலாம், ஓகேவாப்பா அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஆனா கொஞ்ச நாளே நீ ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்ட மாதிரி இருக்கு. சரி சரி நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதுன்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அப்பா என்ன பண்ணியாவது இதுக்கு மேல மூயாவோட அப்பாவை காப்பாத்திடுவாரு, இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஹ்வாஷி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. எங்க ஹ்வாஷியோட அண்ணா வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணு கிட்ட, என்னடா செல்லம், என்ன வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, துணை மனைவியா வந்துடுறியா அப்படின்னு வம்பிழுத்துட்டு இருக்க. இல்ல சார் வேண்டாம் விட்டுருங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஹ்வாஷி எங்க வரா, நீ இன்னும் திருந்தலையா அப்படின்னு அவங்க அண்ணனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறா. ஹ்வாஷி செல்லம், இங்க பாரு, உனக்காக ஸ்பெஷலா வந்து துணி நெஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இந்தான்னு கொடுக்க. உனக்கு தான் துணை மனைவி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு ஹ்வாஷி சொல்றா. துணை மனைவியா, அவங்களுக்கு அதை தொடுற அளவுக்கு வந்து உரிமை இருக்கா என்ன? இல்ல அவங்களுக்கு தான் வந்து தகுதியும் இருக்கா? உனக்கு தான் இருக்கு, வச்சுக்கோமா அப்படின்னு கொடுக்க. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹ்வாஷி கிளம்பிடுறா. இவன் திருந்தவே மாட்டான், இவனால நிறைய பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இங்க ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தன் பவுச்சு காணாம போயிடுச்சுன்னு அந்த பிச்சைக்கார மேல பழிய போட்டு அடி அடி நடிச்சான். இப்ப பார்த்தா அந்த பவுச் கீழே கிடக்கு. சார் அவன்ட்டு உங்கள்ட்ட சண்டை போட்டு கீழே ஓடும் போது அந்த பவுச்சு கீழே உந்திரிச்சு போல, இதை நான் எடுத்து வச்சிருந்தேன், உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அங்க இருக்க கடைக்காரர் ஒருத்தர் கொடுக்குறாரு. அந்த பிசினஸ் மேனை பார்த்துட்டு, பாவங்க அந்த பிச்சைக்கார பையன் நல்லவன் தான் போலயே, நீங்க தான் காலை ஏறி மிதிச்சீங்க, அதனாலதான் உங்களை அடிச்சுட்டு ஓடி இருக்கான், திருட கூட இல்லையேன்னு சொல்ல, ஏண்டா ஒரு பிச்சைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னையா எதிர்த்து பேசுறேன்னு இந்த ஆள் அந்த பையனை போய் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதே நேரம் ஒரு பையன் கிளம்புறான், ரொங்க அப்படின்னு, அதாவது எனக்கு பிச்சைக்காரனா இருந்தான்ல அதே பையன் தான். பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கு இங்க வேலை வேணும், வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான். அவங்க ஆளு வாட்ட சட்டமா இருக்கானேன்னு பார்த்துட்டு ஓகேன்னு உடனே ஒத்துக்குறாங்க. ஹீரோயினோட வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஹ்வாஷியோட ஹஸ்பண்ட் ஈலான் வரணும், வந்தோட விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு. அத்தனை பேர் வயிறுலயும் சத்தமே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஈலான் வரான். என்ன மன்னிச்சிருங்க மாமா, முக்கியமா வேலை இருந்ததுன்னு சொல்ல, வேலை தான்ப்பா முக்கியம், வாங்க வாங்க மாப்பிள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்க பக்கத்துல இருந்துட்டு இந்த ஹ்வாஷியோட அண்ணன் இருக்காங்கல்ல, எப்படியாவது நம்ம மாப்பிள்ளைய நல்லா வந்து காகா புடிச்சு வச்சுக்கணும், அப்பதான் நம்ம தங்கச்சியை நல்லா பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு ஒயின் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் பண்றாங்க, மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசி வெயிட் பண்ணு, முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் காதுலயே வாங்காம இங்க ஹ்வாஷியோட அண்ணா ஈலான் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, மாப்பிள்ளை இந்தாங்க ஒயின் குடிங்க, இன்னும் கொஞ்சம் குடிங்க அப்படின்னு ஊதி கொடுத்துட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுங்க, அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம பிசினஸ் பத்தி எல்லாம் வேற பேச ஆரம்பிச்சிட்டான். வாஷி பாத்துட்டு இருக்கா, மா அண்ணன் கொஞ்சம் ஓவரா குடிச்ச மாதிரி உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறா. ஏண்டி இப்ப என்ன, ஒரு அண்ணனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வை, பெரிய குடும்பத்து பொண்ணா பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அண்ணனுக்கு அவ்வளவு துணை மனைவி இருக்கு, அது பத்தாதா என்ன அப்படின்னு வாஷி மறுபடியும் கேக்குறா. ஏண்டி பெரிய குடும்பத்துல ஆம்பளைங்க எல்லாம் துணை மனைவின்னு சொல்லிட்டு வீட்டுல கொஞ்சம் பேர் வச்சுதான் இருப்பாங்க, அதுக்குன்னு மெயினா பெரிய குடும்பத்து பொண்ணை கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா என்ன? சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பாரு அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஏன் அப்பாக்கு மட்டும் அந்த மாதிரி துணை மனைவி எல்லாம் இல்ல, நீ மட்டும் இருக்குன்னு வாஷி கேட்டதும் அவங்க அம்மா வாயை மூடிக்கிறாங்க. அவங்க அப்பாவே கடுப்பாயிடுறாரு. இந்த பையனை கூட்டு போயிட்டு தனியா தூங்க வைங்க அப்படின்னு வாஷியோட அண்ணனை குடிச்சிட்டு வளரான்னு அங்க இருந்து அமிச்சிடுறாரு. அப்புறம்ப்பா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வாஷியோட அப்பா ஈலான் கிட்ட ஏதோ பேசுறதுக்காக போக வாஷி பாக்குறா. அப்பா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு ஈலானோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. அவங்க அப்பா பாக்குறாரு, நான் என்ன தப்பா பேசிட்டேன், அதுக்குள்ள கூட்டு போயிட்டாலே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. வாஷி கிட்ட ஈலான் வண்டியில போகும்போது கேக்குறான், அப்பதான் மாமனார் ஏதோ பேசுறதுக்காக வந்தாரு, நீ அப்பன்னு பார்த்து கூட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்ல, எங்க அப்பா எப்பவுமே பிசினஸ் பத்தி மட்டும் தான் பேசுவாரு, அதனாலதான் அது சரிப்பட்டு வராது, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, என்னை பத்தி இவ்வளவு கன்சிடர் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஈலான் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கும் மேல மூவா குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசினா கண்டிப்பா பயங்கரமா அவன் டென்ஷன் ஆயிருவான், அது நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு வாஷி முடிவு பண்ணிட்டு, நான் மூயாவை பாக்கலாமா அப்படின்னு கேட்டுடுறா. உடனே ஈலான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான், அது எப்படி இவளுக்கு தெரியும், மூயா தப்பிச்சு
ஓடினப்ப நான் போய் அவளை புடிச்சு கொண்டு வந்துட்டு மறுபடியும் வீட்டுல அடைச்சு வச்சிருக்கேங்கிறது உண்மைதான். அது ஹ்வாஷிக்கு தெரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நீ தாராளமா பாக்கலாம். ஆனா நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா தான் ஹெல்ப் பண்ணேன். மத்தபடி வேற எந்த தொடர்பும் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்ல அப்படின்னு சொல்ல, நான் சந்தேகப்பட்டெல்லாம் கேள்வி கேட்கல. அவளும் நானும் ஃப்ரெண்டா ரொம்ப நாள் பழகி இருக்கோம். அதனாலதான் இப்ப ஆபத்துல இருக்கதால அவளை பாக்கலாமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹ்வாஷி சொல்றா. நீ கண்டிப்பா பாக்கலாம். நிஜமாவே ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் நான் ஹெல்ப் பண்ணேன். இன்னைக்கே எங்க குடும்பத்துல அந்த இறுதி சடங்கு நடந்தப்போ நீயும் என் கூட சேர்ந்து அதுல கலந்துக்கிட்டியோ அன்னைக்கே என் வாழ்க்கையில உன்னை மட்டும் தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் முடிவு பண்ணியிருந்தேன். அதுல இருந்து என்னைக்குமே மாற மாட்டேன் அப்படின்னு ஈலான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹ்வாஷி பாக்குறா, எப்படினாலும் மூயா கிட்ட இந்த சத்தியத்தையும் மீறி உங்க மனசு பறி போகதான் போகுது. அதனால இந்த சத்தியத்தை நான் காதலையும் வாங்கிக்க போறது இல்ல. இந்த காதல் விஷயத்தெல்லாம் நம்ப போறதும் கிடையாது. எனக்கு இந்த ஜென்மத்துல நீ யாரோ ஒருத்தன் தான் அப்படின்னு ஹ்வாஷி மனசுக்குள்ள யோசிக்கிறா. ஹ்வாஷியோட அம்மாவும் அப்பாவும் பரவாயில்லையே, நம்ம பொண்ணு அதுக்குள்ள எப்படி மெச்சோர்டா மாறிட்டா பாத்தீங்களா, குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஐடியா எல்லாம் கொடுக்கறான்னு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹ்வாஷியோட அண்ணனோட வேலைக்காரன் அங்க இருந்து கிளம்பி போறான். எதுக்குடா இங்க இருந்து போற அப்படின்னு கேட்க, புது வேலைக்கார பொண்ணுங்களை யாரையாவது கூட்டு வர சொல்லி அவர் உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். என் குடும்பத்துல இப்படி ஒரு பையனை நான் வளர்த்து வச்சிருக்கேன், இதனால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு ஹ்வாஷியோட அப்பா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க மூயா இருக்கிற ரூம்க்கு ஈலான் கூட்டு வந்துடுறான் ஹ்வாஷிய. நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வெயிட் பண்ணிருக்கான். ஹ்வாஷி உள்ள போறா. பக்கத்துல போய் நின்னுட்டு பார்த்தா மூயா தூங்கிட்டு இருக்கா. இவ மட்டும் உயிரோட இல்லாம இருந்தா நமக்கு வர வேண்டிய பிரச்சனை பாதி வராதே அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இந்த ஜென்மத்திலேயே கெட்டதை பத்தி யோசிக்கணும், நானே முதல்ல நான் அடிச்சுக்கிறேன்னு அவ கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சுக்கிறா. அந்த சத்தம் கேட்டு மூயாவே எஞ்சிடுறா. ஏண்டி ஹ்வாஷி, நீ இன்னும் நல்லவ மாதிரி வேஷம் போட்டு என்ன நம்ப வச்சு ஏமாத்தலான்னு பாக்குறியா? அந்த பர்னிச்சர்லாம் நீ சொன்ன ஆளை வச்சு பண்ணது. அவங்க எங்களை இப்படி ஏமாத்தி எங்க அப்பாவை இப்படி ஜெயில நிக்க வச்சுட்டு எங்க எல்லாரையும் நடுத்தெருல நிறுத்திட்டாங்க. ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த கொஞ்ச நாள்லயே நீ எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயா நான் உன்னை நம்ப போறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹ்வாஷி சொல்றா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் தான் இல்லன்னு சொல்லல, ஆனா பழச பத்தி பேச வேண்டாம், புதுச பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹ்வாஷிக்கு எதனால மூயா மேல ஸ்டார்டிங்ல இருந்தே வெறுப்பு வந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஒரு தடவை ஹ்வாஷி அந்த பக்கமா போகும்போது ஏதோ சத்தம் கேக்குதேன்னு திரும்பி பாக்குறா. ஏதோ ஒரு பொண்ணு அலற மாதிரி. அதான் மூயாவை தூக்கிட்டு ஈலான் நின்னுட்டு இருக்கான். டக்குன்னு அவளை கீழே போட்டுட்டு அங்க இருந்து ஈலான் கிளம்பி போயிட, இத பாத்துட்டு ஹ்வாஷிக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு. அதனாலதான் அவங்க அப்பா கிட்ட போய் கண்டதையும் ஏத்தி விட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம மூயா கிட்டே வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கா. அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இந்த டீயாவது குடி, எனக்கு மனசுக்குள்ள நிறைய குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அமைதியாயிடு அப்படின்னு ஹ்வாஷி சொல்றா. உன் டீ யாருக்கு வேணும் அப்படின்னு பக்கத்துல இருந்துட்டு மூயாத கீழே தள்ளி விட்டுறா. சத்தம் வெளியே கேட்டுருது. வேகமா ஈலான் உள்ள வரான். வெளியே சத்தம் ஏதோ உடையிற மாதிரி கேட்டுச்சு. என்ன ஆச்சுன்னு வந்துட்டு ஹ்வாஷி கண்ணத்தை பாக்குறான். அவளே அரைஞ்சுக்கிட்டால, மூயாதான் அரைஞ்சிட்டா போல நினைச்சு உன்னை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹ்வாஷி உள்ள வந்தா. அவளை அரைஞ்சு வச்சிருக்க. இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கிறது இவ பண்ண தப்புதான். இதுக்கு மேல நீ ஒன்னும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நீ வெளியே வா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நானே தான் நடிச்சுக்கிட்டேன், நீங்க அந்த பொண்ணுகிட்ட தப்பா பேசிட்டீங்க, இப்ப அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் அப்புறமா உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹ்வாஷி அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறா. இந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான், இவங்களுக்குள்ளதானே காதல் வந்துச்சு அப்படின்னு ஹ்வாஷி மனசுல யோசிக்கிறா. எங்க மூயாவும் என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. என் அப்பாவை காப்பாத்தணும்னு சொல்ல, ஜெயிலுக்குள்ள ஒரு பொண்ணா இருந்துட்டு போய் உன் அப்பாவை காப்பாத்த போறியா? பக்கத்துல இருக்க ரூம்ல ஒன்னையும் சேர்த்து அடைச்சுதான் வைக்க போறாங்க. முட்டாள்தனமா எந்த வேலையும் பண்ணாத, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்னு அவளை அங்க வெளியே விடாம ஈலானும் கிளம்பி போயிடுறான். ஹ்வாஷியோட அப்பா பாக்குறாரு. ஒரு சில மருந்து பொருள் எல்லாம் எடுக்கிறாரு, வாசனை பொருள் எல்லாம். அதை எடுத்துட்டு நேரா சீவு கிட்ட போயிடுறாரு. சீவூட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இந்த பொருள் எல்லாம் நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன், மூயாவோட அப்பா எந்த தப்பும் பண்ணல, அவரோட பொருள்லாம் கொஞ்சம் லேட்டா டெலிவரி ஆயிருக்கு, அங்க இருந்த டேபிள் சேர்ல பர்னிச்சர்ல இருந்ததெல்லாம் அது அவரோட உண்மையான வாசனை பொருள் போல. இத பார்த்து நம்ம இந்த விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். சோ அதனால இதுக்கு மேல எந்த குழப்பமும் இல்லாம அவங்களுக்கு சின்ன தண்டனையா ஏதாவது கொடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்ல, உடனே சீவு பாத்துட்டு இருக்கான். என்ன நடக்குது இங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹ்வாஷியோட அப்பாவை வெளியே அனுப்பிடுறான். இந்த ஆளை வந்து தண்டனை கொடுத்தே ஆகணும்னு குதிச்சது இவர் தான். ஆனா இப்ப திடீர்னு ஹ்வாஷியோட அப்பாவே வந்துட்டு சொந்த காசு செலவு பண்ணி எப்படியாவது மூயாவோட அப்பாவை விட்டுருங்கன்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். மூயா மறுபடியும் ரூம்ல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்றா. அங்க ஈலானோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். வந்து ஏதோ தீர்ப்பு வந்திருக்கு போல அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி ஹ்வாஷியும் வீட்டுல இருக்கும் போது வேலைக்கார பொண்ணு வந்துடுறா. இந்த மாதிரி மூயாவோட அப்பாக்கு 3 வருஷம் மட்டும் நாட்டை விட்டு வெளியே போற தண்டனை கொடுத்துட்டு மத்தபடி ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்பா செய்வாருன்னு தெரியும், இவ்வளவு சீக்கிரம் செய்வாருன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப நல்லது அப்படின்னு ஹ்வாஷி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேல அவர் தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னா ரொம்ப நிம்மதி, ஆனா இதுக்கு மேல அவர் தற்கொலை பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு, வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வேலைக்கார பொண்ணு கிட்ட கொடுக்குறா. இதை எப்படியாவது மூயாவோட அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு, யார் கொடுத்ததுன்னு தெரியக்கூடாது, நீ யாருங்கிற விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாது, எப்படியாவது பாத்துக்கோன்னு சொல்ல, அந்த வேலைக்கார பொண்ணு பயந்து
பயந்துட்டே அங்க இருந்து போறா. பாவம் இவ்வளவு சின்ன பொண்ணுதான். வேற ஏதாவது வழியில நம்ம இந்த மூயாவோட அப்பாக்கு அஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லனா பாவம் அவர் ஏதாவது பண்ணிக்க போறாரு அப்படின்னு ஹுவாஷி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க மூயா அவங்க அப்பாவை அங்கிருந்து நாடு கடத்தும் போது பாக்குறா. அப்பா 3 வருஷம் தான், அதுக்குள்ள நீங்க திரும்பி வந்துருவீங்க. கொஞ்சம் கஷ்டமான இடம் தான், ஆனா அதுக்குள்ள ஆளுங்களை சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த பெரிய கஷ்டமும் வராம பாத்துக்கிறதுக்காக நீங்க கவலைப்படாம போயிட்டு திரும்பி வாங்க. என்னதான் உங்களுக்கு தண்டனை 3 வருஷம் தான் கொடுத்து மத்தபடி எல்லா விதத்திலையும் மன்னிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட உங்க பேர் கெட்டு போச்சு, நம்ம குடும்பத்தோட பேர் கெட்டு போச்சு. அதெல்லாம் நான் சரி பண்ணாம விட மாட்டேன். நீங்க வரும்போது நல்லபடியா திரும்பி வரதுக்கு நான் உதவி பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்றா. ஏமா நீ ஒரு பொண்ணு, உன்னால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நீ நிம்மதியா போய் எங்கேயாவது வாழ்ந்துக்கோமான்னு சொல்ல, நான் சாதாரண பொண்ணு நான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சத்தியமா இல்லப்பா, நான் ஸ்பெஷலான ஆளு. சோ அதனால நீங்க என்ன பத்தி யோசிச்சாலும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மூயா அங்க இருந்து நேரா கிளம்புறா. கிளம்பி எந்த இடத்துல ஈலான் இருக்கானோ அவன் வண்டி கிட்ட வந்துட்டு, எனக்கு வேலைக்கார வேலை வேணும், உங்க வீட்லயே நான் வேலைக்காரியா வேலை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல இதுக்கும் மேல சரிப்பட்டு வராது, நான் உங்க அப்பாக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஏந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை மூயா நான் விட மாட்டேன், அரெஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா உங்க வீட்டுக்கு தான் நான் வருவேன். உங்க வீட்டுல நான் பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது, எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல அதுக்கான கைண்ட்னஸ் ரீபே பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு மூயா சொல்லிட்டு இருக்கா. ஏற்கனவே நீங்க என்ன காப்பாத்தி கூட இருக்கீங்க அப்படின்னு, நான் உன்னை காப்பாத்தியே இருக்க கூடாது அப்படின்னு ஈலான் சொல்றான். பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஒரு தடவை மூயா இது குட்டி பறவை ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருக்கா. பார்த்தா திடீர்னு பார்த்தா மரத்து மேலதான் அந்த குட்டி பறவை இருந்துட்டு இருக்கு. இந்த கிளி அங்கதான் இருக்கு, பக்கத்துல ஒரு பாம்பு இருக்கு. கிளி பயந்து போயிட்டு இருக்கு. பாம்பு பறவையை சாப்பிடுறதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த பறவையை தள்ளி விடணும்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறிடுறா. ஒரு குச்சியை வச்சு அந்த பறவைய பறந்து போக வச்சிடுறா. ஆனா அதுக்கு மேல பேலன்ஸ் பத்தாம அங்க இருந்து மூயா கீழே விழும்போதுதான் அங்க ஈலான் அந்த பக்கமா வந்திருக்கான். அவளை தாங்கி பிடிச்சிருக்கான். இந்த நேரத்துலதான் ஹுவாஷி பாத்திருக்கா. அப்புறம் ஈலான் பாத்துட்டு என்கிட்ட வரதுக்காக நிறைய குடும்பத்து பொண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதுல இவ்வளவு ஒருத்தி போல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து தூக்கி போட்டுட்டு கிளம்பி போயிருக்கான். இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா முடியாது, வந்தே தீருவேன், வேலைக்கார பொண்ணா வந்தே தீருவேன் அப்படின்னு மூயா சொல்ல, வேற வழி இல்லைன்னா நான் என்ன பண்றது? சரி ஓகே வா என் பின்னாடியே அப்படின்னு அவளை அங்க இருந்து ஈலான் கூட்டு போயிட்டு இருக்கான். மூயா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹுவாஷியோட வீட்டுல இருந்து நிறைய டவுரி எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஓ இதெல்லாம் என் டவுரியான்னு ஹுவாஷி கேட்டுட்டு இருக்கும் போதே உள்ள அங்க ஈலான் வந்துட்டு இருக்கான். ஈலான பாத்துட்டு இவ சிரிக்கிறதா இல்ல பின்னாடி நிக்க மூயாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறதான்னு அவளுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா ஈலான் இவ கையை பிடிச்சிட்டு, இந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணா இருக்கேன்னு சொல்றா, அதான் நான் உங்ககிட்ட கூட்டு வந்திருக்கேன், நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ, இங்க இன்னொரு வேலைக்கார பொண்ணு எக்ஸ்ட்ரா இருந்தா உனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, இவள வேணா வேலைக்கார பொண்ணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹுவாஷி பாக்குறா, இங்க எனக்கு இடத்துல ஃபுல்லா இருக்கு, வேலைக்காரங்க யாரும் தேவைப்படுறது இல்ல, உங்க ஸ்டடி ரூம்ல தான் வேலைக்காரங்க ஒருத்தங்க கண்டிப்பா வேணும், அவங்களுக்கு இந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கோங்க, இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. மூயாவும் ஷாக் ஆயிடுறா, ஈலானும் ஷாக் ஆயிடுறான். அந்த 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆயம்மா வந்துட்டு, ஹுவாஷி என்னம்மா பண்ற, எதுக்காக அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஐடியாவோட வந்திருக்கான்னு தெரியுது, அவங்க 2 பேரும் எதுக்கு ஒன்னா சேர்க்கிற அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்றது? ஈலானோட முகத்தை பாத்தீங்கல்ல, லேசான ஏதோ தயக்கம் தெரியுது, அவரோட மனசுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கா. அப்படி இருக்கும் போது நான் வலுக்கட்டாயமா நுழையறதுக்கு ட்ரை பண்ண முடியாது, அதனாலதான் 2 பேரும் போனா போயிட்டு போறாங்க, அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு மூயா சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஷிவு ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த ஹோட்டல்ல சர்வ் பண்ற வேலையை புதுசா ரொங்கன் வேலைக்கார பையன் வந்தான்ல, அதான் பிச்சைக்காரனா இருந்து மாறினானே, அவன் தான் சர்விங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸ்வீட் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு, இங்க கிளம்பி போயிடலாமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு எதுக்காகவோ வெயிட் பண்ணிட்டே சீவோ நிக்கிறான் போல. சரியா அந்த நேரத்துல ரொங்கும் பாத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹுவாஷியோட அண்ணன் வந்துடுறான். அங்க இருக்கிற ஒரு மியூசிக் வாசிக்கிற பொண்ணை பார்த்துட்டு, நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ துணை மனைவி வா என் வீட்டுக்கு நிறுத்திட்டு இருக்க. சார் சார் அதுக்கெல்லாம் வரல சார், எனக்கு எங்க சம்பளத்தை வாங்கிட்டு எங்க அப்பா கிட்ட போய் கொடுக்கணும், என் அப்பா எனக்காக வெயிட் பண்ணிருக்காரு, என்ன உடுங்கன்னு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. இத மேல இருந்து சீவு பாத்துடுறான். எவ்வளவு தைரியம் பாரு இந்த ஹுவாஷியோட அண்ணனுக்கு, எவ்வளவு அரிசிங்கமான வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான். ஹுவாஷியோட அப்பா இப்படி ஒரு ஆளை வளர்த்திருக்காருங்கிறத நம்பவே முடியல. இந்த விஷயத்துல ஹுவாஷி என்ன பண்றான்னு பாக்கலாம். ரொம்ப மாறின மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ல, முதல்ல நம்ம ஆளுங்களை அனுப்பி அவங்க அண்ணனை 2 மிதி மிதிக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, வேகமா அங்க நம்ம சீவோட ஆளுங்க போறாங்க. ஹுவாஷியோட அண்ணா கிட்ட அந்த பொண்ணை விடு, அறிவில்லை அப்படின்னு கேக்குறாங்க. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவன் ரொம்ப சீன் போடுறான். அவனோட வேலைக்காரங்க எல்லாம் பாடி கார்டு எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ சீவோட ஆளுங்க அந்த பாடி கார்டு எல்லாம் அடிச்சு போட்டுடுறாங்க. ஹுவாஷியோட அண்ணன் லேசா பயந்துடுறான். இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்துறாங்க. இப்ப பாருங்கடா, எங்க வீட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா, நான் யார் தெரியுமா, ஈலான் இருக்காருல அவர் என்னோட மாமாடா அப்படின்னு ஏதேதோ பேச ஆரம்பிக்க, ஓ இப்படி வர மிரட்டுறானா அப்படின்னு சீவு பாத்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.